Holy Spirit is called the Spirit of grace. பரிசுத்த ஆவியானவர் கிருபையின் ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். Jesus also called him the Spirit of truth. அதே சமயத்திலே இயேசுவும் அவரை சத்திய ஆவியானவர் என்று அழைக்கிறார். There is a very lovely verse in John chapter 15. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே John 16 verse 13. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. When the Spirit of truth is come, சத்திய ஆவியாகிய வரும்போது he will guide you into all the truth. அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். What does that mean? அதனுடைய பொருள் என்ன? Does it mean he's going to teach us all the doctrines? எல்லா உபதேசங்களையும் கற்றுக் கொடுக்க போகிறார் என்ற அர்த்தமா? How did the devil know all the doctrines without the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலேயே எப்படி பிசாசுக்கு எல்லா உபதேசங்களும் தெரியும்? You can study the Bible and understand the doctrines. வேதத்தை படித்து உபதேசங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். This is not speaking about that truth. இங்கே அந்த சத்தியத்தை குறித்து பேசவில்லை. It's that also. அதுவும் கூட தான் இருக்கிறது. But primarily, ஆனால் பிரதானமாக the truth about yourself. உங்களை குறித்த சத்தியம். The Holy Spirit will come in. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது and he'll shine a torch into some corner of your life. உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள ஏதோ ஒரு மூலையிலே அவர் ஒளியை வீசுவார். So do you see that snake there? அங்கே உள்ளே அந்த பாம்பு படுத்திருக்கிறதை பார்த்தாயா? Do you see that little snake's egg lying there? அங்கே அந்த பாம்போட முட்டை இருக்கிறதே மூலையிலே பார்த்தாயா? Crush it. நசுக்கி போடு அந்த முட்டையை, உடைத்து போடு. That wrong attitude you got towards somebody. யார் மீதோ உள்ள தவறான ஒரு மனப்பான்மை, that suspicion you got about your husband or wife, கணவனை குறித்தோ மனைவியை குறித்தோ இருக்கக்கூடிய சந்தேகம், that's an egg. அது ஒரு பாம்பின் முட்டை, serpent's egg. பாம்பினுடைய முட்டை. Holy Spirit shows. பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார். He won't crush it. அவர் அதை நசுக்க மாட்டார். He'll show you. அவர் காண்பிப்பார். You have to crush it. நீதான் அதை நசுக்க வேண்டும். You say, why doesn't the Holy Spirit crush it? ஏன் பரிசுத்த ஆவியானவரே அந்த முட்டையை நசுக்க கூடாது என்று கேட்கிறீங்களா? Because then he will take over your life. அவரே நசுக்கினால் உங்களுடைய வாழ்க்கையை அவர் எடுத்துக்கொள்கிறாரே. That will be like demon possession. அது எதற்கு ஒப்பாய் இருக்குமானால் பிசாசு எப்படி மக்களை பிடிக்கிறது அது போல. God does not control anybody. தேவன் யாரையுமே கட்டுப்படுத்துகிறதில்லை. He gives freedom. அவர் சுதந்திரத்தை, சுயாதீனத்தை கொடுக்கிறார். He gives advice. அவர் ஆலோசனை சொல்லுவார். He gives commandments. அவர் கட்டளைகளை கொடுக்கிறார். But he doesn't force people. ஆனால் யாரையும் நிர்பந்திக்கிறதில்லை. But the devil, ஆனால் பிசாசு, when he gets into a person, அவன் ஒரு நபருக்குள்ளாக வரும்பொழுது he controls the person. அந்த நபரை பிசாசு கட்டுப்படுத்துகிறார். Haven't you seen demon possessed people in the villages? கிராமங்களிலே பிசாசு பிடித்த மக்களை நீங்கள் பார்த்ததில்லையா? They get demon possessed. பிசாசு பிடித்த உடனே they have no control over themselves. அவர்கள் தங்களை குறித்த கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறார்கள். Women start tearing their clothes. சட்டை ஆடையெல்லாம் கிழித்து விடுகிறது பிசாசு பிடித்த மனிதன். That's not normal. அவன் சாதாரண நிலையில் இருக்கிறவன் அல்ல. That poor woman doesn't have any control over herself. அந்த ஏழை அந்த பாவமான அந்த பெண்மணி தன்னை கட்டுப்பாட்டை இழந்து விட்டாள் பிசாசு பிடித்தபடியால். Suddenly becomes so strong that 4 men cannot hold them down. 4 ஆண்கள் சேர்ந்தாலும் பிடிக்க முடியாத அவளைக்கு மிகவும் வலிமையாய்ந்தவளாய் மாறி விடுகிறாள். That is how the devil controls people. இப்படி தான் பிசாசு ஜனங்களை பிடிக்கிறான். Where they not able to control themselves. அவர்கள் பிசாசு பிடித்தவனை தாங்களே கட்டுப்படுத்த முடியாமல் போய் விடுகிறார்கள். That's why it's called demon possession. அதுதான் பிசாசினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். Possesses you completely. அவன் பிசாசு பிடித்தால் முழுமையாய் உங்களை பிடித்து விடுவான். But the Holy Spirit doesn't possess. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் யாரையும் அப்படி பிடிப்பதில்லை. Never in the Bible do you read that. வேதத்திலே எங்கேயும் நீங்கள் அப்படி வாசிப்பதில்லை. The Holy Spirit fills. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். He's like a dove. அவர் புறாவை போல வருகிறார். Gentle. சாந்தமுள்ளவராய் வருகிறார். Fills your heart. உள்ளத்தை அப்படியே நிரப்புகிறார். And whispers. அவர் அப்படியே மெதுவாக பேசுகிறார். In a small voice. மெல்லிய சத்தத்திலே உங்களோடு கூட கிசுகிசுக்கிறார். Don't do that. அதை செய்யாதே. That's not good. அது நல்லதல்ல. That will make your father sad. அது உன்னுடைய பிதாவை துக்கப்படுத்தும். Don't speak that word. இந்த வார்த்தையை பேச வேண்டாம். Or go here or go there. இங்கே போ அல்லது அங்கே போ. Don't look at that picture. அந்த படத்தை பார்க்க வேண்டாம். But he won't catch your neck and turn it away. நீ ஒரு படத்தை பார்த்து கொண்டு கழுத்தை பிடித்து இப்படி திருப்ப மாட்டார். Because he doesn't possess you. ஏனென்றால் அவர் உங்களை பிடிக்கிறதில்லை. That's why he won't kill that serpent's egg when he shows it to you. ஆகவே தான் உங்களுக்கு அந்த பாம்பின் முட்டையை உள்ளே காண்பிக்கும் பொழுது அதை அவர் நசுக்க மாட்டார். He'll say, kill it. கொல் என்று சொல்லுவார். You got to kill it. நீதான் கொல்ல வேண்டும். See Romans 8 and verse 13. ரோமர் 8:13. I'm only telling you what's written in the Bible. வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். If you want to live spiritually, ஆவிக்குரியவனாய் வாழ வேண்டுமானால் here is the secret. இங்கே அதனுடைய ரகசியம் இருக்கிறது. Romans 8:13. ரோமர் 8:13. If you live according to the flesh you will die. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ரோமர் 8:13. Is he writing to believers or unbelievers? விசுவாசிகளுக்கு எழுதுகிறாரா அவிசுவாசிகளுக்கு எழுதுகிறாரா? Can believers die spiritually? ஆவிக்குரிய ரீதியிலே விசுவாசிகள் சாக முடியுமா?
He's not talking about physical death here. இங்கே அவர் மாம்ச சரீர பிரகாரமான மரணத்தை குறித்து பேசவில்லை. Physical death, whether you live according to the flesh or don't live according to the flesh, everybody will die. மாம்சத்தின்படி வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் எல்லாருமே ஒரு நாளிலே சரீர பிரகாரமாக But here he's மரணமடைவார்கள். saying if you live according to the flesh, you will die. That must be spiritual death. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என்று சொன்னால் அது ஆவிக்குரிய மரணமாய் தான் இருக்க முடியும். You must first ask to whom is he writing. முதலாவதாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி யாருக்கு எழுதுகிறார்? Previous verse. அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. So then, brothers. ஆகையால் சகோதரரே. He's writing to believers. விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். Believers. விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். If you live according to the flesh, you will die. மாம்சத்தின்படி நீங்கள் பிழைத்தால் நீங்கள் சாவீர்கள். You will lose your salvation. உங்கள் ரட்சிப்பை இழந்து விடுவீர்கள். A lot of people don't believe you can lose your salvation. அநேகர் தான் ரட்சிப்பை இழந்து விடுவேன் என்பதை நம்பாமல் இருக்கிறார்கள். I'll tell you honestly. நான் நேர்மையாக சொல்கிறேன். Dear brothers, அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, if you live according to the flesh, you will die. மாம்சத்தின்படி நீங்கள் பிழைத்தால் வாழ்ந்தால் நீங்கள் சாவீர்கள். But what should you do? என்ன செய்ய வேண்டும்? If by the power of the Holy Spirit you put to death the deeds of the body, you will live. ஆவியினாலே அல்லது ஆவியின் வல்லமையினாலே சரீரத்தின் செய்கைகளை நீங்கள் அழித்தால் பிழைப்பீர்கள். If by the power of the Spirit you crush that serpent's egg, ஆவியினுடைய வல்லமையினாலே அந்த பிசாசுடைய முட்டையை நீங்கள் நசுக்குவீர்களானால், oh yes, the Holy Spirit will give you the power. ஆம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார். But he won't do it. ஆனால் அவர் அதை செய்ய மாட்டார். If you pray to the Holy Spirit, ஆவியானவரிடத்திலே பரிசுத்த ஆவியானவரிடத்திலே ஜெபிக்கிறீர்கள் வைத்துக்கொள்வோம். kill all the desires in my flesh right now. இப்பொழுதே என்னுடைய மாம்சத்தில் இருக்கிற எல்லா இச்சையும் கொன்றுவிடும் என்று ஜெபித்தால் He won't do it. அவர் அதை செய்ய மாட்டார். But if you say like this, ஆனால் இப்படி சொல்வீர்களானால், give me the power to put all those desires to death, அந்த எல்லா இச்சைகளையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க முடியாது எனக்கு வல்லமையை தாரும் என்று சொன்னால், yeah, he'll give you. அவர் கொடுப்பார். You know, it's like the electricity board. ஈபி மின்சார போர்டை போல You apply for the electric power for the house. வீட்டிலே மின்சாரம் வேண்டும் என்று நீங்கள் விண்ணப்பிக்கிறீர்கள். So they give you a connection, electric power to the house. ஆக வீட்டிற்கு மின்சார சப்ளை கொடுக்கிறார்கள். But no light is burning. ஆனால் இன்னும் எந்த லைட் போட்டால் எரியவதில்லை. Because you got to put on the switch. ஏனால் நீங்கள் இன்னுமாய் சுவிட்ச் வைக்கவில்லை. You tell the electricity board, please come and put on the switch here. நீங்கள் ஈபியில் இருக்கிறவர்களுக்கு வந்து எங்க வீட்டில் சுவிட்ச் வச்சு கொடுங்க என்று கேட்டால், they say we're not going to come and put on your switch. நாங்கள் வீட்டிலே வந்து சுவிட்ச் எல்லாம் பொருத்த மாட்டோம். We gave you the power. மின்சார சப்ளையை கொடுப்போம், அவ்வளவுதான். Now you put on the switch. நீங்கள் தான் சுவிட்சை போட வேண்டும். Who of you is so foolish to call the electricity board to come and put on the switch in your house? உங்களிலே எத்தனை பேர் புத்தியனமாக இருந்து ஒவ்வொரு முறையும் ஃபேன் போடுவதற்கு லைட் போடுவதற்கு மின்சார ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் சுவிட்சை போடுங்க என்று சொல்வீர்கள்? Don't ask the Holy Spirit to do that. பரிசுத்த ஆவியானவர் வந்து செய்ய முடியாது, கேட்க வேண்டாம். They give you the power. அவர்கள் வல்லமையை கொடுக்கிறார். You put on the switch. நீங்கள் சுவிட்சை போடுங்கள். And drive out the darkness. இருளை விரட்டி அடிங்கள். You have to do the easy part. நீங்கள் எளிமையான பகுதியை நீங்கள் தான் செய்ய வேண்டும். Giving the power is the difficult part, which they have done. அந்த வல்லமையை கொடுப்பதுதான் கடினமான பகுதி, அது கொடுக்கப்பட்டாகிவிட்டது. And you can put on as many switches as you like. எத்தனை சுவிட்ச் வேண்டுமோ அத்தனை சுவிட்சை நீங்கள் போடலாமே. Supposing you got 100 rooms in your house. உங்களுடைய வீட்டிலே 100 அறைகள் இருக்குமானால், you want light only in one room. ஒரே ஒரு அறையிலே ஒளி இருந்தால் போதும் என்றால், all the other areas of your heart you want to keep in darkness. உங்களுடைய உள்ளத்தின் மற்ற எல்லா பகுதியிலும் இருளிலே இருக்கட்டும் என்று சொன்னால், that's up to you. அது உங்களை பொறுத்த காரியம். Another man, இன்னொரு மனிதன், he goes and puts a switch in all the 100 rooms. 100 அறைகளிலுமே சுவிட்சை போட்டு விடுகிறார். He's filled with light. ஒளியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார். Or in other words, இன்னொரு விதத்திலே filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருக்கிறார். Because he chose it. அவர் உங்களை காண்பிக்கிறார், அதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். So the Holy Spirit, the Spirit of truth, will lead you into all the truth. சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துகிறார். You know, I would never know the truth about myself if it were not the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நான் என்னுடைய குறித்த சத்தியத்தை நான் அறிந்திருக்க முடியாது. I would have deceived myself thinking I'm spiritual when I'm not. நான் ஆவிக்குரியவனா இல்லாத பொழுது ஆவிக்குரியவன் என்று எண்ணி வஞ்சிக்கப்பட்டிருக்க கூடும். The Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். Thank God for the Holy Spirit who shows me sins. இந்த பாவங்கள் எல்லாம் காண்பிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. Such small sins that nobody in the world will ever think is sin. உலகத்தில் யாருமே இது ஒரு பாவம் என்று கூட எண்ண மாட்டார்கள். அதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். I'll give you one example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். There was a young brother who once stayed in our house. எங்களுடைய வீட்டிலே ஒரு வாலிப சகோதரர் தங்கி இருந்தார். When the church was in our house, we had many young brothers staying in our house. ஆரம்ப காலத்திலே என்னுடைய வீட்டிலே குடும்பத்திலே சபை கூடினது. அப்பொழுது अनेक வாலிபர்கள் இருந்தார்கள். So we were very good to these people. We did all types of things for them. இந்த வாலிபர்களுக்கு நாங்கள் நல்லவர்களாகவே இருந்தோம். அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து வந்தோம். One of them grew up, got a good job.
ஆனால் ஒரு வாலிபன் வளர்ந்து நல்ல வேலை கிடைத்தது. went somewhere else and completely forgot about us, எங்கேயோ போய்விட்டார், முழுமையாக எங்களை மறந்து விட்டார், left our church, சபையை விட்டு போய்விட்டார். never even wrote one thank you note saying, Brother Zach, thank you for all that you did in many years in அநேக ஆண்டுகளாக எனக்கு எவ்வளவு உதவி செய்தீர்கள், எவ்வளவு நன்மை செய்தீர்கள், இதற்கு உங்களுக்கு நன்றி என்று சொல்லி ஒரு கடிதம் கூட போடவில்லை. not even one letter. ஒரு கடிதம் கூட போடவில்லை. So I was thinking one day, ஒரு நாளிலே நான் எண்ணிக்கொண்டிருந்தேன், what an ungrateful young man. என்ன நன்றி கெட்ட ஒரு வாலிபனா இருக்கிறானே. After all that we did, he doesn't even thank me. எவ்வளவோ செய்தோம், ஆனால் ஒரு நன்றி கூட சொல்லவில்லையே. And as I didn't say anything, just thought about it. நான் இதை பற்றி ஒன்றும் வாய் திறந்து பேசவில்லை, ஆனால் அதை குறித்து எண்ணிக்கொண்டிருந்தேன். And the Lord said to me, ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், the fault is not with him, குறை அவன் மீது அல்ல, the fault is with you. குறை உன் மீது தான் என்று சொன்னார். I was surprised. வியந்து போனேன். I said, with me, what did I do? I never did him any harm. நான் இந்த தீமையும் செய்யவில்லை, என்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது ஆண்டவரே? The Lord said, you are ஆண்டவர் சொன்னார், expecting him to thank you. நீ அந்த வாலிபன் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். அந்த எதிர்பார்ப்பு. I said, Lord, is that a sin? ஆண்டவர், அது பாவமா? To expect somebody to say thank you, is that a sin? யாராவது எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது பாவமா? I never knew that was a sin. இது பாவம் என்று எனக்கு தெரியவே தெரியாதே ஆண்டவரே. I said, Lord, why? ஏன் பாவம் என்று கேட்டேன். And the Lord said this, ஆண்டவர் சொன்னார், whenever you serve any of my children, எப்பொழுதெல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ ஒரு ஊழியம் செய்கிறாயோ, பணி செய்கிறாயோ, you must not do it as unto them. அவர்களுக்கு செய்வது போல நீ செய்யக்கூடாது. You must do it as unto me. எனக்கு செய்வது போல நீ செய்ய வேண்டும். So when you did that goodness to that young man, அந்த நன்மையான காரியத்தை அந்த வாலிபனுக்கு நான் செய்த பொழுது, if you did it unto me, எனக்கு செய்வது போல நீ செய்திருப்பாயா, then you must expect the thanks from me. நீ என்னிடத்திலிருந்து தான் நீ நன்றி எதிர்பார்த்திருந்திருக்க வேண்டும். Why are you expecting it from him? ஏன் அவனிடத்திலிருந்து நன்றி எதிர்பார்க்கிறாய்? Because you did it as unto him. நீ அவனுக்கு செய்வது போல செய்தபடினாலே தான். I said, thank you, Lord, for that light. ஆண்டவரே, இந்த வெளிச்சத்துக்காக நன்றி என்று சொன்னேன். Which believer could have given me that light? எந்த விசுவாசி இந்த வெளிச்சத்தை எனக்கு கொடுத்திருந்திருக்க I முடியும்? never read it in a book, I never heard it in a tape. நான் எந்த புத்தகத்திலும் அதை வாசிக்கவில்லை, எந்த ஒளி நாடாவிலும் கேட்கவில்லை, I never heard that in a sermon. எந்த ஒரு பிரசங்கத்திலும் கேட்கவில்லை. Which believer would tell me that? எந்த விசுவாசி எனக்கு அதை சொல்ல முடியும்? Most believers are living at such a low level, they don't even know these things. இவைகளை அறியாமல் எத்தனையோ விசுவாசிகள் மிகவும் கீழான நிலையில் வாழ்ந்து I கொண்டிருக்கிறார்கள். thank God for the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருக்காக நான் நன்றி that He செலுத்துகிறேன். shows me this, அவருக்கு இதை காண்பிக்கிறார். which does not look like a serpent's egg. இது பாம்பின் முட்டையை போல காட்சியளிப்பதில்லை. It looks like a piece of gold. அது ஒரு பொன் And முட்டையை the போல Lord says காட்சியளிக்கிறது. it's a serpent's egg. ஆண்டவர் சொல்கிறார், இது பாம்பினுடைய முட்டை தான். What is that? அது என்ன? Expecting others to say thank you. மற்றவர்களுக்கு உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயே, அதுதான். And like that the Lord showed me. இது போல தேவன் எனக்கு காண்பித்தார். If you expect others to respect you உன்னை மற்றவர்கள் கனம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்த்தால், because you're 69 years old, உனக்கு 69 வயதாகி விட்டது, or because you've served the Lord for so long, எத்தனையோ ஆண்டுகளாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறபடினாலே you expect younger people to respect you. வாலிபர்கள் உனக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், கனம் கொடுக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தால், It's a sin. அது ஒரு பாவம். Thank you, Lord. ஆண்டவரே நன்றி. I will never expect anybody in the world to respect me. இந்த உலகத்தில் யாருமே ஆண்டவரே யாரிடத்திலும் நான் ஒரு மரியாதையும் கனத்தையும் எதிர்பார்க்க Lord மாட்டேன். Jesus, you walked on earth as an ordinary man. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீ ஒரு சாதாரண மனிதனைப் போல Help me நடந்தீர். to walk all my life as an ordinary man. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவரே ஒரு சாதாரண You know, மனிதனாக it's நடந்து வரட்டும். amazing what all the Holy Spirit will tell you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்வதை பார்க்கும்போது வியப்பாக இருக்கும். I could spend the whole night telling you things the Holy Spirit told me. இப்படி ஆவியானவர் எனக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் நான் சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த முழு இரவும் கடந்து போய்விடும், பொழுது. But we don't need to do that. ஆனால் We don't need to do that. அதை நாம் செய்ய தேவையில்லை. You just got to pray that God will fill you with the Holy Spirit. தேவன் உங்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப முடியாது, ஜெபியுங்கள், அது போதும். He'll tell you all types of things. அவர் எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு And சொல்லுவார். when He tells you, அவர் சொல்லும் பொழுது, love the truth. நீங்கள் சத்தியத்தை நேசித்து விடுங்கள். Yes, Lord. ஆமாண்டவரே. You know, that's what I said that day. நான் அந்த நாளில் அதை தான் Lord, I சொன்னேன். realize ஆண்டவரே, நான் உணர்கிறேன், it's not that young brother. அது அந்த வாலிபனுடைய He's all right. அவர் சரிதான், It's me. நான் தான் தவறு. Thank you. Forgive me. மன்னியும் ஆண்டவரே. Forgive me for expecting gratitude from somebody. ஆண்டவரே, ஒருவரிடத்திலிருந்து நன்றி எதிர்பார்ப்பது, அந்த எதிர்பார்ப்புக்காக மன்னியும் ஆண்டவரே. After that, I've been free. அதற்கு பிறகு நான் விடுதலையாகி விட்டேன். Not immediately. உடனடியாக அல்ல. After some struggle with temptation, I became free. கொஞ்சம் சோதனை, கொஞ்சம் போராட்டம், அதை தாண்டிய பிறகு விடுதலையாகி You விட்டேன். don't become free with one struggle. ஒரு போராட்டத்திலே விடுதலையாகுவது இல்லை. You sometimes have to struggle a few times சில before you. சமயத்திலே கொஞ்ச நாட்கள் நீங்கள், கொஞ்ச முறைகள் நீங்கள் போராட வேண்டும். But we must be free. ஆனால் நான் விடுதலையாக I வேண்டும். want to be free from everything before I leave this earth. நான் இந்த பூமியை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பதாகவே நான் எல்லாவற்றிலும் விடுதலையாகி விட வேண்டும் என்று விரும்புகிறேன். Oh, I am so sorry when I see brothers who expect others to respect them.
சில சகோதரரை நான் பார்க்கிறேன், மற்றவர்களிடத்திலிருந்து அவர்கள் கனத்தை மரியாதை எதிர்பார்க்கிறார்கள். அவளை பார்க்கும்போது நான் வருத்தப்படுகிறேன். They walk around like very important people. முக்கியமான நபரை போல நடக்கிறார்கள், தோரணையோடு நடக்கிறார்கள். They don't have time for the poor. ஏழை மக்களுக்கு நேரத்தை செலவதற்கு பண்ணுவதற்கு நேரம் இல்லை. Don't have time to talk to children or young people. சின்ன பிள்ளைகளிடத்திலேயோ வாலிபர்களிடத்திலே பேசுவதற்கு நேரம் இல்லை. Jesus was not like that. இயேசு அப்படி இருந்ததில்லை. He always had time for everybody. எல்லாருக்கும் நேரம் கொடுப்பதற்கு அவருக்கு நேரம் இருந்தது. Even if a Nicodemus came at midnight, he'd open the door and say, "Come, what do you want? I'll talk to you." நடுராத்திரியிலே வந்து கதவை தட்டின நிக்கோதேமுக்கு கூட அவர் கொடுப்பதற்கு நேரம் இருந்தது. கதவை திறந்து வா, என்ன வேண்டும் என்று கேட்டார். It's a wonderful life when you allow the Holy Spirit to show you the truth. பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை உங்களுக்கு காண்பிக்க முடியாது நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்று சொன்னால் அதே போல அருமையான வாழ்க்கை இல்லை. Let's pray. நாம் ஜெபிப்போம். Let's pray that the Holy Spirit will lead us into all the truth. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். Not the truth about other people, மற்ற மக்களை குறித்த சத்தியம் அல்ல, but the truth about ourselves, நம்மை குறித்த சத்தியம். so that we can be saved. அப்படியானால் நாம் ரட்சிக்கப்பட முடியும். Then you understand that word. இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொண்ட பிறகு You shall know the truth, and the truth will make you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். If you love the truth, சத்தியத்தை நீங்கள் நேசிப்பீர்களானால், Heavenly Father, பரலோக பிதாவே, help us to apply what we hear to our own lives. ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்க உதவி செய்யும். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.